ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பல்ஸ் அண்ட் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். If a force is acting on a body for a very short time, then the product of the large force and time is known as impulse. The large force itself is called impulsive force. இம்பல்ஸ்னால் இப்போ ஒரு அதிகமான ஃபோர்ஸை ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டயத்துக்குள்ளே நம்ம அதிகமான ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம்னா அதை தான் நம்ம வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் நம்ம கொடுக்குற அந்த லார்ஜ் ஃபோர்ஸை தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நம்ம போயிட்டுருப்போம். திடீர்னு ஒரு நாயோ இல்லை மாடோ குறுக்க வந்துருச்சுன்னா நம்ம டக்குன்னு சடன் பிரேக் போட்டு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து டக்குன்னு பிரேக் போட்டு ஒரு ஷார்ட் டயத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம்ல காரை. ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கத ஒரு ஷார்ட் டயத்துக்குள்ளே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இதை வந்து ஜேன்னு டினோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு புக்கில் வந்து ஐன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இம்பல்ஸுக்கு ஐன்னே டினோட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றில் ஜேன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா நியூட்டன் செகண்டு. Impulse moment theorem. It states that the change in momentum of an object is equivalent to the amount of impulse exerted on the object. அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவோ அது வந்து இம்பல்ஸோட இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இம்பல்ஸ் வந்து ஈக்குவலண்ட் டு சேஞ்ச் இன் மொமெண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டன் லா படி எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதலாம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதுனீங்கன்னா ஏன்றது நம்மளுக்கு அசலரேஷன் நம்ம எப்படி எழுதலாம், டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம்னு எழுதலாமா, வி மைனஸ் யூ பை டி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை தான் வந்து அசலரேஷன் நம்ம சொல்லுவோம். அட் ஏ டைமுங்கிறனால டிவைடட் பை டி, வி மைனஸ் யூ பை டி ஏவோட ஃபார்முலா. இப்போ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. இங்கே ஒரு டி இருக்கும், இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். அப்போ எம்வி மைனஸ் எம்யூன்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு என்னது சேஞ்ச் இன் மொமெண்டம். எம்வி எம்யூன்றது வந்து நம்மளுக்கு மொமெண்டம்னு ஃபார்முலா தெரியும். ஃபைனல் மைனஸ் இனிஷியலுன்றனால நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அதுதான் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். இதுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன, நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், எம் இன்ட்டு ஏ இன்ட்டு டி. எம்முக்கு கிலோகிராம், மாஸ் வந்து கிலோகிராமில் சொல்லுவோம். ஏ வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், டைம் வந்து செகண்ட். அப்போ ஒரு செகண்ட் கேன்சல் ஆயிரும். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து இதோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A batsman knocks back a ball straight in the direction towards the bowler without altering the initial speed of 12 meters per second. If the mass of the ball is 0.15 kg, calculate the impulse impacted on the ball. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. அது எந்த ஸ்பீடில் வந்துச்சோ அதே ஸ்பீடில் திரும்ப அடித்து இது பண்ணுறாரு. அது எப்படி போகுதுன்னா பவுலரை நோக்கியே போகுது. பவுலர் போட்ட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது பவுலரை நோக்கியே போகுது. இப்போ பவுலர் வந்து இதுதான் வச்சுக்கோங்க, பேட்ஸ்மேன் இதுதான் வச்சுக்கோங்க. பவுலர் போட்டது 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு. அதே ஸ்பீடில் திரும்ப பேட்ஸ்மேன் அடித்து பவுலர் சைடில் திருப்பி பாலை விடுறாரு. பாலோட வெயிட் எவ்வளோன்னா 0.15 kg. இதில் இம்பல்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் 12 தான், ஃபைனல் வெலாசிட்டியும் 12 தான். ஆனால் டைரக்ஷன் மாறி இருக்குன்றனால ஆப்போசிட் டைரக்ஷனில், இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே ஃபைனல் வெலாசிட்டி வந்திருக்கு, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். மைனஸ் 12 மீட்டர் பர் செகண்டு. மாஸ் ஆஃப் த பால் வந்து 0.15 kg. அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூவா. அப்போ எம்ன்றது மாஸ், அப்போ 0.15. வின்றது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் 12, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் 12. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 3.6 நியூட்டன் செகண்டு. இம்பல்ஸ் வந்து நியூட்டன் செகண்டுன்னு நம்ம டினோட் பண்ணலாம். இந்த மாதிரி கேஜி மீட்டர் பர் செகண்டுன்னு நம்ம யூனிட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு collision of elastic bodies. Definition பார்ப்போம்.
The internal force which acts when a body tends to recover its original shape after the deformation or compression is called the force of restitution. ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஈன்றதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி வந்து ஒரிஜினல் ஷேப்லேருந்து ஒன்று கம்ப்ரெஸ் ஆகும், இல்லைன்னா அதோட ஷேப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு பாலே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஏர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் அமுக்கும்போது கம்ப்ரெஸ் ஆகும். தூக்கி எங்கேயாவது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செவத்துல போட்டிங்கனாலும் கான்டாக்ட் ஆகும்போது அதோட ஷேப்பு அந்த ஸ்பியர் ஷேப்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டீஃபார்மேஷன் நடக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கே மாறுறது தான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட்டு, the property which causes the solid body to recover its shape is called elasticity. அந்த மாதிரி திரும்ப அதோட ஷேப்புக்கு மாறுதில்ல, அதை தான் வந்து எலாஸ்டிசிட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, if a body does not tend to recover its shape, it will cause no force of restitution. Such a body is called inelastic. ஒரு சில பால்லாம் வந்து இப்போ பிளாஸ்டிக் பால்லாம் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா வளைஞ்சிச்சின்னா திரும்ப அதோட ஷேப்புக்கு ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப மாறாது. அந்த மாதிரி மாறாமல் ரெக்கவர் ஆகாமல் இருக்கும்ல, அங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இருக்காது. அப்படி இருக்கிறத வந்து இன்எலாஸ்டிக்னு சொல்லுவோம். Suppose a ball dropped from any height h upon a floor. It strikes the floor with the velocity u equal to root of 2gh and makes an impact. Soon it rebounds and moves vertically upward with the velocity v. The height h1 to which it rebound is given by h1 equal to v square divided by 2g, that is v equal to root of 2gh. Generally we find that h1 less than h, so v less than u. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பாலை வந்து மேலேருந்து கீழே தூக்கி போடுறோம், அந்த ஹைட் வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கோங்க. அது ஃப்ளோரில் பட்டுட்டு திரும்பவும் பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே எந்திரிக்கும். அந்த ஃபஸ்ட்டு உள்ள வெலாசிட்டியை வந்து u ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2ghன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது திரும்ப வந்து, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான், இந்த ஃபாலிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோம். இந்த ஃபார்முலா தெரிலனா அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேக்ஸ் அண்ட் இம்பேக்ட், சூன் இட் ரீபவுண்ட்ஸ் அண்ட் மூவ் வெர்டிக்கலி அப்வர்ட். திரும்பவும் வெர்டிக்கலி அப்வர்டோட ஒரு வெலாசிட்டியோட திரும்பவும் மேலே பவுன்ஸ் ஆகும். அப்போ ஒரு ஹைட் வரும்ல, அதுதான் வந்து h1. அந்த h1 எப்படி இருக்குன்னா v ஸ்கொயர் பை 2gஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி h1 வந்து லெஸ் தென் ஹச்சாக இருக்கும். செகண்ட் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோம்ல, அந்த வெலாசிட்டியை விட இந்த வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். v வந்து லெஸ் தென் uஆக இருக்கும். Perfectly elastic. If v equal to u, the velocity with which the ball leaves the floor is same as that with which it strikes it. In this case, the ball is said to be perfectly elastic. If v equal to 0, the ball does not rebound at all. It is said to be inelastic. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா வியும் யூவும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம ரீபவுண்ட்ஸ் ஆகும்போது ஒரு வெலாசிட்டி வரும்ல, அந்த வெலாசிட்டியும் நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரவுண்டை டச் ஆகிட்டு திரும்ப பவுன்ஸ் ஆகும்போது அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து வி வந்து 0வாக இருக்குது, டச் ஆனோடனே அப்படியே கீழே கிடக்கு, திரும்ப பவுன்ஸே ஆகலை அப்படின்னா அது வந்து இன்எலாஸ்டிக். Next, when a body completely retains the shape after the collision, it is said to be perfectly elastic. If it is not comes to the original shape, then it is said to be perfectly inelastic. இப்போது நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பாலை வந்து நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதோட ஷேப் கொஞ்சம் மாறும், ஒரு கம்ப்ரெஷனோ இல்லை டிஃபார்மேஷனோ நடக்கும். அதிலேருந்து திரும்பவும் ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்படி ஒரிஜினல் ஷேப்புக்கு வராமல் எந்த ஷேப்புக்கும் மாறுச்சோ அந்த மாறின ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அடுத்து impinge directly. Impingeனா collision தான். Two bodies are said to be impinged directly when the direction of the motion
of each before impact is along the common normal at the point where they touch. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸு, நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இம்பேக்ட்னா ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகுது. அந்த இம்பேக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அது எப்படி இருக்கும்னா, காமன் நார்மலுக்கு அது டச் ஆகிறதுக்கு காமன் நார்மலாக இருக்கிற மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். impinge obliquely two bodies are said to be impinge obliquely if the direction of motion is either body or both is not along the common normal at the point where they touch. அது டச் ஆகிற பாயிண்ட்டுக்கு காமன் நார்மல் இருக்கும்ல, அந்த டைரக்ஷனில் இல்லாமல் ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் இல்லை ஏதாவது ஒன்று வேறு டைரக்ஷனில் இருந்தாலுமே அது வந்து impinge obliquely சொல்லுவோம். Next, line of impact. The common normal at the point of contact is called the line of impact. Common normal வந்து தான் நம்ம line of impact ன்னு சொல்லுவோம். Thus, in the case of two spheres, the line of impact is the line joining their centers. இப்போ நீங்கள் ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சென்டர் சென்டர் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும்ல, அந்த லைனை தான் வந்து லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நியூட்டன் எக்ஸ்பிரிமெண்டல் லா. When two bodies impinge directly, their relative velocity after impact bears a constant ratio to their relative velocity before impact and is in the opposite direction. If two bodies impinge obliquely, their relative velocity resolved along their common normal after impact bears a constant ratio to their relative velocity before impact, resolved in the same direction and opposite sign. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இம்பிஞ்ச் டைரக்ட்லியாக இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் இருக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட்டுக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் அது இருக்கும். இதுவே இம்பிஞ்ச் ஆப்ளிக்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் தான் இதுவும் வந்து இருக்கும். அலாங் தேர் காமன் நார்மலில் ரிசால்வ் ஆகும். வெலாசிட்டி வந்து காமன் நார்மலுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு ரிசால்வ் ஆகும். இது நம்ம உள்ளே பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உள்ளே பார்க்கையில சொல்கிறேன். தி கான்ஸ்டன்ட் ரேஷியோ டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் விச் த பாடி ஆர் மேட் அண்ட் இஸ் இட் இண்டிபெண்ட் ஆஃப் தேர் மாசஸ். It is generally denoted by E and it is called coefficient or modulus of elasticity அல்லது ரெஸ்டிடியூஷன் அல்லது ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஈன்னு டினோட் பண்ணுவோம். இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வந்து என்னென்னா ஈன்னு டினோட் பண்ணுவோம். அது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை தான் வந்து ஈன்னு டினோட் பண்ணுவோம். அது வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றாப்பில் மாறும். இங்கே கூட கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்களேன், E is a positive number and is never greater than unity. It lies between 0 and 1. எப்போயுமே 0க்கும் 1க்கும் இடையில தான் ஈயோட வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றாப்புலையும் டிஃபர் ஆகும். இப்போ 2 கிளாஸ் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.9, ஐவரியாக இருந்தால் 0.8, லெட்டாக இருந்தால் 0.2. அதோட எலாஸ்டிசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மாறும். Next, E is a constant. Bodies for which E equal to 0 are said to be inelastic, while for perfectly elastic bodies E equal to 1. Perfectly elastic-ஆக இருந்துச்சுன்னா E வந்து 1ஆக இருக்கும். inelastic-ஆக இருந்துச்சுன்னா E equal to 0ஆக இருக்கும். Motion of two smooth bodies perpendicular to the line of impact. When two smooth bodies impinge, the only force between them at the time of impact is the mutual reaction which acts along the common normal, and there is no force acting along the common tangent, and hence no change in velocity in that direction. Hence, the velocity of either body resolved into the direction perpendicular to the line of impact and is not altered by the impact. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டியோட பாடி வந்து இப்போ ரெண்டு ஸ்பியர் மோதிச்சினாலும் ஒவ்வொரு பாடியோட வெலாசிட்டியும் வந்து எப்படி ரிசால்வ் ஆகும்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகும். அது வந்து இம்பேக்டால் ஆல்டர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. Principle of conservation of momentum. We can apply the law of conservation of momentum in the case of two impinging bodies. The algebraic sum of the momentum of
impinging bodies after impact is equal to the algebraic sum of the momentum before impact. All the momentum being measured along the common normal. Common normal பொறுத்து momentum வந்து மெஷர் பண்ணுவோம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா algebraic sum before impacட்டும் algebraic sum of momentum after impacட்டும் ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் ஸ்மூத் ஸ்பியர் ஆன ஃபிக்ஸ்டு ஸ்மூத் பிளேன். ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்மூத் பிளேனில் வந்து ஸ்மூத் ஸ்பியர் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஸ்மூத் ஸ்பியர் ஆர் அ பார்ட்டிக்கிள் ஹூஸ் மாஸ் இஸ் எம், ஹூஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் இ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, impinges obliquely on the smooth fixed plane, find its direction and velocity of motion after impact. after impact அடுத்து என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு பிளேன், இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஸ்மூத் ஸ்பியரு. நெக்ஸ்ட்டு அது டச் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பி. அங்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகுதுல்ல, அந்த ஸ்ட்ரைக் ஆகிற பாயிண்ட் தான் பி. இந்த பியிலேருந்து நம்ம சென்டருக்கு போகிற அந்த லைன் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் லைன் தான் வந்து நம்மளுக்கு லைன் ஆஃப் இம்பேக்ட். இந்த லைன் தான் லைன் ஆஃப் இம்பேக்ட். நெக்ஸ்ட்டு, since the plane and the sphere are smooth, the only force acting during the impact is impulsive reaction. This is along the common normal. common normalல தான் இருக்கும். There is no force parallel to the plane during the impact. Hence the velocity of the sphere is resolved in the direction parallel to the plane is unaltered by the impact. parallel to the planeக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அது வந்து ஆல்டர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ v sin theta ஈக்குவல் டு u sin thetaவாகவே இருக்கும். v sin theta ஈக்குவல் டு u sin alpha. இந்த இது வந்து தீட்டா, இந்த இது வந்து ஆல்ஃபா. அந்த லைன் ஆஃப் இம்பேக்டில் வந்து பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு u, இது வந்து u, இது வந்து v. இது வந்து uவும் vயும் நம்மளுக்கு ரிசால்வ் ஆகுமா? u sin theta, v sin theta, u cos alpha, v cos alphaன்னு ரிசால்வ் ஆகும்ல, அந்த இது தான் சொல்கிறாங்க. இப்போ யூக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் தான், இந்த u sin alphaவும் விக்கு பார்க்குறோம்ல, v sin thetaவும் வந்து சேமானதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் v sin theta ஈக்குவல் டு u sin alpha. அடுத்து நியூட்டன் லா படி v cos theta minus 0 ஈக்குவல் டு minus e u cos alpha minus 0. அந்த ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ v cos theta ஈக்குவல் டு eu cos alpha அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு v ஈக்குவல் டு u root of sin square alpha plus e square cos square alphaன்னு கிடைக்கும். cot theta என்ன கிடைக்கும்? e cot alphaன்னு கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் வந்து வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப்டர் இம்பேக்ட். இது நம்மளுக்கு போர்ஷனில் இல்லை, அதனால தான் கொஞ்சம் விறுவிறுன்னு சொல்லிட்டு போகிறேன். இது சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்னா நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இம்பேக்ட்னால உங்களுக்கு அங்கே ஒரு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இது வந்து ஒரு ஸ்மூத் பிளேனில் ஒரு ஸ்மூத் ஸ்பியர் வந்து இம்பேக்ட் ஆச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இது. இதுவுமே அதுக்கான ஃபார்முலா தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து டைரக்ட் இம்பேக்ட் அண்ட் ஆப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் 2 ஸ்மூத் ஸ்பியர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். A smooth sphere of mass m1 impinges directly with the velocity u1 on the another smooth sphere of mass m2 moving in the same direction with velocity u2. The coefficient of restitution is e. To find their velocity after impact. நம்ம என்ன பண்ணோம்னா ஆஃப்டர் இம்பேக்ட் எடுத்து வெலாசிட்டின்றதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மள்ட்ட இப்போ 2 ஸ்பியர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் வந்து கொஞ்சம் ஸ்லோவான வெலாசிட்டியில் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒரு ஸ்பியர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான வெலாசிட்டியில் கொடுத்துருக்கோம். அப்போ அது டச் ஆகுது இல்லை, டச் ஆனோடனே இந்த செகண்ட் உள்ள ஸ்பியரோட ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆக்ட் ஆகிரும். அதாவது அதோட வெலாசிட்டி இதுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு போனது வந்து ஸ்பீடாக போகும், செகண்ட் உள்ளது கம்பேரேட்டிவ்லி ஸ்லோவாக போகும்.
அதுதான் இங்கே டைரக்ட் இம்பேக்ட். அது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏபி இஸ் த லைன் ஆஃப் இம்பேக்ட். இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு போகிற அந்த லைன் தான் லைன் ஆஃப் இம்பேக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏபி இஸ் த லைன் ஆஃப் இம்பேக்ட், தட் இஸ் த காமன் நார்மல். Due to the impact, there is no tangential force. Hence, either sphere, the velocity along the tangent is not altered by the impact. But before impact, the sphere had been moving only along the line AB. அதே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Hence, either sphere tangential velocity after impact equal to its tangential velocity before impact equal to 0. ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இதாக தான் போயிட்டுருக்கு. அப்போ அதோட tangential velocity வந்து நம்மளுக்கு பிஃபோர் இம்பேக்டும் ஆஃப்டர் இம்பேக்டும் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும். After impact, the sphere will move only in the direction of AB. Let their velocity be v1 and v2. அதோட velocity வந்து v1 v2ன்னு எடுத்துக்கிறோம். By Newton experimental law, நியூட்டனோட எக்ஸ்பெரிமெண்டல் லா அப்படி என்ன, v2 minus v1 equal to minus e u2 minus u1 இருக்குமா. By the principle of conservation of momentum, principle of conservation of momentum என்ன, total momentum along the common normal after impact is equal to the total momentum of in the same direction before impact. Before impact இப்போ எவ்வளோ மொமெண்டம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா ஈக்குவல் டு ஆஃப்டர் இம்பேக்டுக்குள்ளே உள்ள மொமெண்டம்னு சொன்னோமா. அப்போ m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus m2 u2. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா v1 என்ன கிடைக்குது, இதுதான் v1, இதுதான் வந்து v2. அதாவது v1னா ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து v2ன்றது செகண்ட் ஸ்பியரோட ஃபைனல் வெலாசிட்டி. The equation 3 and 4 give the velocity of the sphere after impact. நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டு தான் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் போதும், இதை மட்டும் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல்லாம், இது வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஆஃப் மொமெண்டம் அதுக்கான ஃபார்ம், இது ஈக்குவேஷன். இது வந்து நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லாவோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனே வச்சு தான் நம்ம இந்த v1ம் v2வும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த v1ன்றது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பியர் 1, v2ன்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பியர் 2. If one sphere, say m2, is moving originally in the direction opposite to that of the m1, the sign of u2 will be negative. Also, it is most important that the direction of v1 and v2 must be specified clearly. Usually, we take the positive direction as from left to right. Then, assume that both v1 and v2 are in this direction. If either of them is actually in the opposite direction, the value obtained for it turn to be negative. இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு போதில்ல, இந்த டைரெக்ஷனை தான் நம்ம பாசிட்டிவ் டைரெக்ஷனாக நம்ம எடுத்திருப்போம். சப்போஸ் v1ஓ v2ஓ ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டு இந்த சைடு டைரெக்ஷனாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே வந்து நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். இங்கே u1 u2க்கும் அதே தான், ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் சேம் டைரெக்ஷனில் போனால் தான் பாசிட்டிவ். ஒன்று டைரெக்ஷனில் இன்னொரு டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளதுக்கு நம்ம நெகட்டிவ் போடணும். Next corollary, if two spheres are perfectly elastic and of equal mass, then E equal to 1 and m1 equal to m2. Then from equation 3 and 4 we have இப்போ ரெண்டு ஸ்பியர் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா என்ன கண்டிஷன், E equal to 1 இருக்குமா. ரெண்டு ஸ்பியரோட மாஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு v1ம் v2வும் என்ன கிடைக்கும், m2க்கு பதில் m1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், ஈக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2 into m1 u2 divided by 2 m2. அதே மாதிரி m1 u1 into 2 divided by 2 m1. இது வந்து u1, இது வந்து u2. v1 equal to u2, v2 equal to u1 கிடைக்கிது. அப்போ if two equal perfectly elastic spheres impinge directly, they interchange their velocity. ரெண்டுமே ஈக்குவல் மாஸில் இருக்க ரெண்டு இது வந்து இம்பிஞ்ச், அதாவது கொலிஷன் நடக்குது, அதாவது மோதிக்குது அப்படின்னா இதோட வெலாசிட்டியை வந்து அதுக்கு கொடுத்துரும், அதோட வெலாசிட்டியை இதுக்கு கொடுத்துரும். இனிஷியல் வெலாசிட்டியை மாற்றிக்குங்க ரெண்டும்.
அதுதான் வந்து ரெண்டோட ஸ்பியரோட ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கும். இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர் இம்பிஞ்ச் டைரக்ட்லி, இம்பிஞ்சுன்னு கொடுக்கலாம், கொலைடுன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கே கொலைடுன்னு கூட கொடுப்பாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த இன்டர்சேஞ்ச் தேர் வெலாசிட்டி. ரெண்டுமே ஈக்குவலாகவும் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காகவும் இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டியை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. The impulse of blow on sphere A of mass m1 equal to change of momentum of A, which is equal to m1 into v1 minus u1. Impulse of the blow of sphere A. Impulse என்ன ஃபார்முலா? m ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம வந்து mv மைனஸ் muன்னு சொல்லுவோம். அதுதான் m இன்ட்டு v மைனஸ் v1 மைனஸ் u1. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா m இன்ட்டு v1ஓட ஃபார்முலா என்ன, மைனஸ் u1. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். The impulse blow on m2 will be equal and opposite to the impulse blow on m1. இம்பல்ஸ் எப்படி இருக்குன்னா m2ஓட இம்பல்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு m1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூ டு டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் டூ ஸ்பியர்ஸ். ரெண்டுமே டைரெக்டாக மோதுறதுனால உங்களுக்கு அங்கே ஒரு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து. Two spheres of given masses with given velocity impinge directly to show that their loss of kinetic energy and to find the amount. அங்கே வந்து ஒரு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்குது, அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. Let m1 m2 be the mass of the spheres, u1 and u2, v1 v2 be the velocities before and after impact, e is the coefficient of restitution. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். m1 m2 மாசு, u1 u2ன்றது இனிஷியல், v1 v2ன்றது ஃபைனல் வெலாசிட்டி, ஈன்றது coefficient of restitution. நியூட்டன் லா படி v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு மைனஸ் இ u2 மைனஸ் u1. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் இம்பேக்ட் என்னவாக இருக்கும், half m யூஸ், அதாவது half mv ஸ்கொயர் தான் வந்து கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. அதனால தான் half mvன்றது இங்கே நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டின்றதுனால u1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2 u2 ஸ்கொயர். பிஃபோர் இம்பேக்ட்ன்றனால டோட்டல் கைனடிக் எனர்ஜி ரெண்டு ஸ்பியருக்கும் நம்ம டோட்டல் பண்ணி எழுதியிருக்கோம். ஆஃப்டர் இம்பேக்ட்னா m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 v2 ஸ்கொயர். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கிதுன்னா, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half m1 m2 இன்ட்டு u1 மைனஸ் u2 த ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டைரக்ட் இம்பேக்டாக இருக்கும்போது, இம்பிஞ்ச் டைரக்ட்லியாக இருக்கையில். As e is less than 1, the expression 4 is always a positive number. e வந்து less than என்ன 1 இருக்கனால பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ the initial kinetic energy of the system is greater than the final kinetic energy. பாசிட்டிவாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் தென் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியாக இருக்குது. அதனால் ஒரு லாஸ் இருக்குது கைனடிக் எனர்ஜியில், கொலியூஷன் நடக்கும்போது ஒரு லாஸ் இருக்குது. In the case when e equal to 1, only when bodies are perfectly elastic the expression 4 becomes 0. இப்போ e equal to 1 இருக்குது அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே லாஸே இருக்காது, கைனடிக் எனர்ஜியில் ஒரு லாஸே இருக்காது, உங்களுக்கு 0 கிடச்சிரும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு 0வாக கிடச்சிருக்கும். டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் அன்சேஞ்சு பை த இம்பேக்ட். டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து இனிஷியலில் எப்படி இருந்துச்சோ அதே தான் உங்களுக்கு ஃபைனல்லையும் கிடைக்கும், உங்களுக்கு சேஞ்சே நடந்திருக்காது. இந்த டைரக்ட் இம்பேக்ட் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். A ball of mass 8 gram moving with a velocity of 10 cm per second impinge directly on another mass of 24 gram moving at 2 cm per second in same direction. ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஒரு பால் வந்து 8 கிராம், இன்னொரு பால் வந்து 24 கிராம். ஃபஸ்ட்டு இதோட வெலாசிட்டி வந்து 10 சென்டிமீட்டர் பர் செகண்டு, செகண்டோட வெலாசிட்டி 2 சென்டிமீட்டர் பர் செகண்டாக இருக்குது. ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குது. இ வந்து 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட் எவ்வளோ அண்ட் கேல்குலேட் த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்றது
கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதோட வெலாசிட்டி v1, இதோட வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து மாஸ் வந்து 8 கிராம், இது வந்து 24 கிராம். அது 10 cm/s, இது 2 cm/s. u1, u2, m1, m2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம v1, v2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா, இப்போ இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். நியூட்டன் லா படி v2 minus v1 equal to 1 minus 1/2. ன்றது 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் e இன்ட்டு u2 minus u1 minus 1/2 இன்ட்டு 2 minus 10ங்கும் போது நம்மளுக்கு 4 கிடைக்கும். அடுத்து the principle of momentum. மொமெண்டமோட பிரின்சிபல் என்ன? m2 v2 plus m1 v1 equal to m2 u2 plus m2 u1. அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் படி ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு v1ம் v2வும் கிடச்சிரும். v1 எவ்வளோ? 1 cm/s, v2 வந்து 5 cm/s. கைனடிக் எனர்ஜி பிஃபோர் இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது? 12 mv². அப்போ 12 m இன்ட்டு u1² ப்ளஸ் 12 m2 இன்ட்டு u2². அதை நீங்கள் போட்டிங்கன்னா 448 டைன்ஸ். இது நம்ம வந்து நியூட்டன் மட்டும் போட மாட்டோம், டைன்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூனிட்டாக டைன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபோர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜிக்கு என்ன? 1/2 m1 இன்ட்டு v1 ப்ளஸ் 1/2 m2 v2². அப்போ v1² v2²ங்கும் போது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1 and 5. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 304 டைன்ஸ்னு வருது. அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா இது ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ். அப்போ 144 டைன்ஸ் தான் வந்து லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, if 24 gram mass in previous question be moving in the direction opposite to that of 8 gram. இப்போ சப்போஸ் நம்ம ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, ஒருவேளை இன்னொன்று வந்து அந்த 24 கிராம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதாவது இந்த சைடு பார்த்து, இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சைடு பார்த்து மூவ் ஆகி இம்பேக்ட் நடக்குது அப்படின்னா அதோட வெலாசிட்டி என்ன, ஆஃப்டர் இம்பேக்ட் அடுத்து வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? நம்ம இதை வந்து பாசிட்டிவில் எடுத்துக்கணும், இதோட வெலாசிட்டியை வந்து நெகட்டிவில் எடுத்துக்கணும். 2 இருக்க இடத்துலலாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -2 × -10 -2 -10ங்கும்போது -12. அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 6 வந்துடும். இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது -1/2 cm/s, அதே மாதிரி 5/2 cm/s வெலாசிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். The negative sign of v1 shows that the direction of motion of 8 gram is reversed. இப்போ மோதினதுக்கப்புறம் இந்த பால் இருக்குல்ல, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது காமிக்கிறது தான் இங்கே v1ன்னு சொல்கிறாங்க. இந்த 8 கிராம் உள்ள பால் இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆயிரும். We had taken the direction left to right as positive, assumed v1 be in this direction, v2 is positive. 24 gram ball moved from left to right after impact, its direction of the motion is also reversed. இப்போ ரெண்டும் மோதிட்டு ரெண்டுமே ஆப்போசிட், வந்ததை விட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இது வந்து இந்த சைடு வழியாக வருது, ஆஃப்டர் இம்பேக்ட் அப்புறம் இந்த சைடு வழியாக இப்படி போயிடும் ஆப்போசிட் டைரக்ஷனில். இது வரதே இந்த சைடு வழியாக தான் வருது, திரும்ப இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் வழியாக இப்படி போயிடும். ரெண்டோட டைரக்ஷனும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும், அதுதான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் இம்பேக்ட். ஆப்ளிக் இம்பேக்ட்னா இப்போ டைரக்ட் இம்பேக்ட் வந்து அந்த பிளேனோட அந்த சென்டரோட டைரக்ஷன்லேயே நடந்துச்சு, லெஃப்ட் டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆப்ளிக் இம்பேக்ட்னா இது ஒரு டைரக்ஷன்லேருந்து வந்து விழுகும், இது ஒரு டைரக்ஷன்லேருந்து வந்து விழுகும், அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டச் ஆகி வேறு வேறு டைரக்ஷனில் திரும்ப மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பில்லியார்ட்ஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் பாலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு பால் வச்சு டச் பண்ணால்
அது ஒரு டைரெக்ஷன்லேருந்து வரும், மூவ் ஆகிறது வேறு ஒரு டைரெக்ஷனில் போகும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது கேரமில் நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது டச் ஆகி இன்னொரு டைரெக்ஷனில் மூவ் ஆகி போகும்ல. நம்ம வைக்கிற டைரெக்ஷனுக்கு பொறுத்து அந்த காயின் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் மூவ் ஆகி போகும்ல, அதுதான் வந்து ஆப்ளிக் இம்பேக்ட். டைரக்ட் இம்பேக்ட்னா ஒன்று டச் ஆகி திரும்ப ரிவர்ஸில் வந்துடுறது, அந்த லைன்லேயே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே மூவ் ஆகும், அப்படி இருந்தால் அது வந்து டைரக்ட் இம்பேக்ட்டு. ஆப்ளிக் இம்பேக்ட்னால் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், ஆங்கிள் சேஞ்ச் ஆகி அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி வர்றது தான் வந்து ஆப்ளிக் இம்பேக்ட். இந்த மாதிரி இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட் இதுதான், இந்த லைன் தான் லைன் ஆஃப் இம்பேக்ட். அந்த லைன்லேயே நம்மளுக்கு சேஞ்சஸ் நடந்துச்சு டைரக்ட் இம்பேக்டில். இதில் வந்து வரதே U1ஓட லைனே பாருங்களேன், இதுதான் U1 லைனு, அது வர லைன் இது. இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் V1, அந்த லைன் இது. இது U2 லைன், இது V2 லைன். இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைரெக்ஷனில் போகும். பிஃபோர் இம்பேக்ட்டுக்குள்ளதை வந்து α1 α2ன்னு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த லைன் ஆஃப் இம்பேக்டை வச்சு அதில் டச் ஆகிற அதுலேருந்து ஆங்கிள் எடுத்து α1 α2ன்னு எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் இம்பேக்ட் வந்து θ1 θ2ன்னு எடுத்துக்கிறோம். A smooth sphere of mass m1 impinge obliquely with the velocity u1 on another smooth sphere of mass m2 moving with velocity u2 if the direction of motion before impact makes the angle α1 α2 respectively with the line joining the center of the sphere, and if the coefficient of restitution be to find the velocity and direction of motion after impact. After impact அப்புறம் வெலாசிட்டியும் டைரக்ஷனும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சேம் தான், அங்கே பார்த்தா அதே தான். இங்கே வந்து V1 sin θ, ஏன்னா இங்கே வந்து ரெசல்யூஷன் இருக்கும். நம்ம வந்து பர்பண்டிகுலராக நம்ம பார்த்து U1 cos θ U1 sin θ நம்ம ரெசல்யூஷன் பிரியும், அதை தான் இங்கே பார்க்குறோம். V1 sin θ ஈக்குவல் டு U1 sin α1 இருக்கும். V2 sin θ2 ஈக்குவல் டு U2 sin α2 இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே ஸ்மூத் ஸ்பியருன்றனால எந்த ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலரில் ஆக்ட் ஆகாது, அதனால இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து நியூட்டன் லா படி என்ன, V2 cos θ2 மைனஸ் V1 cos θ1 ஈக்குவல் டு மைனஸ் U2 cos α2 மைனஸ் U1 cos α1. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஆஃப் மொமெண்டம் படி m2 v2 cos θ2 plus m1 v1 cos θ1 equal to m2 u2 cos α2 plus m1 u1 cos α1. இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இது ரெண்டே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சப்ராக்ட் பண்ணும்போது v1 cos θ1ஓட ஈக்குவேஷன் கிடைக்கும், ஆட் பண்ணும்போது v2 cos θ2ஓட ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். From 1 and 5, squaring and adding, we obtain v1 square. By division we have tan θ1. Similarly 2 6 v2 square கிடைக்கும், tan θ2 கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே v1 cos θ1, இங்கே v1 sin θ1, அதை ரெண்டையும் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு v1 ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு tan θ1ஓட வேல்யூ கிடைக்கும். இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு v2 ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி tan θ2வும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். இதுதான் வந்து ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கான ஃபார்முலா. Next, if two spheres are perfectly elastic and of equal mass, then E equal to 1 and M equal to M2. ரெண்டுமே வந்து ஈக்குவல் மாஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காகவும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றத கண்டிஷன் பார்க்குறோம். அப்போ E equal to 1 போடணும், M1 equal to M2ன்னு போட்டிங்கன்னா அங்கே செஞ்சு அதே தான். V1 cos θ1 equal to U2 cos α2ன்னு கிடைக்கும். V2 cos θ2 equal to U1 cos α1 கிடைக்கும். Two equal perfectly elastic spheres impinge, they interchange their velocity in the direction of line of centers. இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி லைன்ஸை தான் நம்மளுக்கு இந்த கராலரியில் வர இந்த டெஃபனிஷன்ஸை தான் நம்மளுக்கு கொஷினாக கேட்பாங்க. இந்த லைனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யூஷுவலி இன் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் த ஆப்ளிக் இம்பேக்ட் ஒன் ஆஃப் த ஸ்பியர் இஸ் அட் ரெஸ்ட். சப்போஸ் M2 இஸ் அட் ரெஸ்ட், தென் தட் இஸ் U2 ஈக்குவல் டு 0. இப்போ ஆப்ளிக் இம்பேக்டில் ஒரு ஸ்பியர் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு ஸ்பியர் மட்டும்தான் வந்து நான் அந்த கேமில் கூட சொன்னேன்ல, நம்ம ஸ்ட்ரைக்கர் வச்சு அடிக்கும்போது அதுதான் மூவ் ஆகும், இன்னொன்று வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ஆப்ளிக் இம்பேக்டில் ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்கும், இன்னொரு பார்ட்டிக்கல் தான் மூவ் ஆகி வந்து அதை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அந்த M2ஓடது வந்து வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும். அதுதான் U2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி U2 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு V2 sin θ2 வந்து 0வாக இருக்கும், θ2 வந்து 0வாக இருக்கும். ஹென்ஸ் M2 மூவ்ஸ் அலாங் AB ஆஃப்டர் த இம்பேக்ட். ஏபின்ற லைனுக்கு இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஏபின்ற இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு நேராக தான் மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Since only force M2 during the impact is along the line of centers. Next, corollary 3. The impulse of blow of sphere A of mass M1 equal to change of momentum of A along the common normal. அதே தான் change of momentum, impulse equal to change of momentum. அதில் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி, இந்த இம்பல்ஸு, அப்புறம் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் எப்படி மூவ் ஆகும், எந்த மாதிரி வரும்போது, இப்போ நம்ம பார்த்தோம்ல ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டியை மாற்றிக்கும். போன சம்மில் கூட பார்த்தோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறிடும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மோதும்போது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மாறிக்கும். அது மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல டைரக்ஷன் எப்படி மாறும், அதே மாதிரி வெலாசிட்டி என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன, இம்பல்ஸ் என்ன அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இம்பல்ஸ். இதில் ஆப்ளிக் இம்பேக்டில் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 space of mass M1 and M2 moving with the velocity U1 and U2 at an angle alpha and alpha 2 with their line of centers come into collision to find the expression of the loss of kinetic energy கண்டுபிடிக்க போகிறாங்க. சேம் ப்ரொசீஜர் தான், அங்கே நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ணுவோம். செஞ்சிங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு போகணும். இதுதான் ஃபார்முலா ஆஃப் M1 M2 டிவைடட் பை M1 + M2 இன்ட்டு 1 - E ஸ்கொயர் இன்ட்டு U1 cos alpha 1 minus U2 cos alpha 2 the whole square. If the spheres are perfectly elastic, E equal to 1, the loss of kinetic energy is 0. perfectly elastic-ஆக இருந்தால் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு 0வாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் இம்பேக்டோ ஆப்ளிக் இம்பேக்டோ நம்மளுக்கு E வந்து 1 இருந்துச்சுன்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி 0வாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா டைரக்ட் இம்பேக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கைனடிக் எனர்ஜியோட சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க ஆப்ளிக் இம்பேக்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா. அவ்வளோதான். பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.